for this occasion. And very happy Women's Day to all women in this world. Without them, there are no men here. So thank you for all the women actually. And இந்த படம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பெரிய படம் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பெருசாக பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கும் போது ஆனால் வந்து படம்னா அது பெருசு. ஸோ தேங்க்ஸ் டு இலகோ ஃபார் giving us this film. And this film, Stonebridge நிறுவனத்தோட இது 16வது படம் ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா இங்கே எல்லாருமே ஃபேமிலி, அதனால என்ன பேசினாலும் கை தருவாங்க. அப்படிதான் அந்த படமும் பண்ணியிருக்கோம். பிகாஸ் when we say it's a clean adult family entertainer, then குடும்பமாக நடிச்சிருக்கோன்ற போது எப்படி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அவங்க எல்லாத்துக்குமே கை தருவாங்க. ஸோ இந்த படம் வந்து அசை சார் எனக்கு எப்பவுமே வந்து வெஸ்டில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. எனக்கு அந்த ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்னென்னா எப்படி வெஸ்ட்டில் வந்து நல்ல அடல்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் எப்பவுமே அப்சர்வ் பண்ணிக்கிறேன். அப்போ ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலி தெர் இஸ் அ நோஷன் when you actually put a A certificate இல்லை ஒரு அடல்ட் ஃபிலிம் அப்படின்னாலே ஒரு பர்டிகுலர் விஷயங்களை வந்து அதை டார்கெட் பண்ணி இருக்குன்றது தான் இட்ஸ் பீன் அன் அசம்ஷன் ஸோ ஃபார். அந்த அசம்ஷனை பிரேக் பண்ணணும்னு நினச்சோம். அந்த அசம்ஷன்ஸ் என்னன்னா ஐ பி வெரி ஆனஸ்ட் அபவுட் இட், வெதர் இட் இஸ் செக்ஸ், நியூடிட்டி, வல்காரிட்டி, ஃபவுல் லாங்குவேஜ் அண்ட் bloody violence, horror, drugs, substance abuse, இதெல்லாம் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு ஒரு பர்செப்ஷனாகவே பார்க்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் திங் தட் we thought of doing in this film is இந்த நார்ம்ஸை நம்ம கண்டிப்பாக பிரேக் பண்ணணும். அப்படி ஒரு அடல்ட் கண்டென்ட் நம்ம பண்ணி அடல்ட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அந்த ஆசை 100% நிறைவேறிச்சு. அது 200% நீங்களும் பார்த்துட்டு நம்புவீங்கிறது நாங்கள் நம்புவோம். அண்ட் அந்த கான்செப்ட் கொண்டு வந்து எங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்த இளங்கோ அவர்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ ஒன் திங் ஐ கேன் பி வெரி வெரி கிளியர் அண்ட் ஐ கேன் பி வெரி லவுட் ஆஸ் வெல். கண்டிப்பாக இந்த படம் வந்து 18 வயசுன்ற ஒரு ஏன்றது வந்து அது ஒரு கான்செப்டுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லவ்வர்ஸ், யார் இருந்தாலும் 18 வயசுக்கு மேலே பசங்க தனியாக, பொண்ணுங்க தனியாக, இன்ஃபேக்ட் ஈவன் ஓல்ட் பீப்புள் ஃபார் தட் மேட்டர்ஸ், 18 வயசுக்கு மேலே யார் இருந்தாலும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிச்சோன்னா அப்படியே சொல்லிகிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. பட் ஒரே தேங்க்ஸ் ஆகிடாத ஒரு பெரிய டூர் போட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது நாங்கள் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல. there is another studio called Baveja Studios headed by Harman. So he's a very very nice gentleman from Mumbai and they have a legacy of their own. அவங்களுக்கு வந்து இது தமிழில் முதல் படம் and we are also trying to do multi films along with those studios and this would be the starting of that. So today is a very beautiful day on that aspect as well. ஏன்னா ஹார்மனோட டாட்டரோட பர்த்டே இன்னைக்கு, that's why he is not able to be here, but I look at it as a very auspicious occasion as well on that. And I also like to thank Sasi from Emberlight Studio, who is also part of this film. And I think it is again a start of a new journey in the collaboration with a lot more to go forward. And as always, பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பிரசன்ட் மீடியா எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்துட்டு உங்களோட உண்மையான கருத்துக்கள் சொல்லுங்க. And thanks to each and everyone over here. And thanks to God and thanks to everyone who have helped me in this journey for what I am today. Thank you so much. We are part of it. Stonebridge is part of the film which is done there. And both the films are going to have a parallel release actually. So இந்த படத்தோட கான்செப்ட் வந்து ஆப்வியஸ்லி தேங்க்ஸ் டு ராம் சார் தான் வந்து கார்த்திக் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. தட்ஸ் ஹவ் வி வாண்டட் டு டிஸ்கஸ். ஸோ ரியாக்ஷன் சேம் ரியாக்ஷன் எல்லாரும் படம் பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்களோ அதே ரியாக்ஷன் தான் இருக்கும். ஓகே சூப்பர் சார். இந்த படத்தில் நீங்கள் வந்து சாமியார் ஒரு பண்ணிருக்கீங்க. யார் சொன்னாங்க? நீங்கள் நான் ஃபோட்டோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தாடி நீங்கள் மறந்துட்டீங்க. எனக்கு வாழ்க்கையில் சாமியார் ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக அது வேற ஒரு $multi-million பிளான் ஒன்று இருக்குது 50 இயர்ஸில். அதோட லுக்கு செட் ஆகுமான்னு போய் செக் பண்ணேன். ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. மக்கள் பார்த்துட்டு ஓகேன்ட்டாங்கன்னா 50 வயசுல நீ கேட்டது நான் பதில் சொல்லுவேன். இப்போ 40 வயசு. சரி சார், நான் கண்டிப்பாக 10 வருஷம் கழிச்சு திருப்பி வரேன். இந்த கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச் Karthik for this opportunity. Vaibhav and Karthik are my good friends. Emberlight Studios first படம் இந்தியாவில். ஸோ we are producing in Hollywood. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் ஸ்டோன்பெஞ்ச் மூலமாக என்ட்ரி பண்ணியிருக்கோம்.
ஸோ ஒரு 500 மூவிஸ் we have done in VFX. Very happy to be part of this project. நம்ம எல்லா ஃபேவரட் காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒரே படத்தில் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் everyone will have good fun. Thank you. இந்த படத்தில் வந்து நான் வந்து அவர் சார் நீங்கள் வந்து என் வாழ்க்கையில் எவ்வளோ சிரிக்க வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எங்கள் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த படத்தில் எதிர்பாராமல் நடந்த விஷயம் சார் உள்ளே வந்தது. அது வந்து எனக்கு யூஸ் பண்ண மூமெண்ட்ஸ் இந்த படத்தில். என்னன்னா இட்ஸ் நாட் அபவுட் த ஃபிலிம், அதாவது கண்டிப்பாக எல்லாருமே இருக்காங்க, அந்த படம் நல்லா வந்துடும். பட் அஸ் அ கிரேட் ஃபேனாக அவரை நான் சந்திச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணி நான் சொல்லுவேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலாஜி ஜெயராமன். தமிழில் திரைப்படங்களில் இது எனக்கு ஒரு டெபு ஆஸ் அ ரைட்டர். இதுக்கு முன்னாடி வந்து வெப் சீரிஸ் எழுதியிருக்கேன். அண்ட் அகைன் அதுவுமே வந்து டெபு பண்ணது ஸ்டோன் பெஞ்ச் தான். ஸோ ஃபார் த லாஸ்ட் 7 இயர்ஸ் ஸ்டோன் பெஞ்ச் வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு மீண்டும் வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திகேயன் சார் அண்ட் கல்யாண் சுப்ரமணியம் சார். ஸோ இந்த படம் கார்த்திகேயன் சார் அவர் சொன்ன மாதிரி இதோட சினரிஸ் வெர்ஷன் பார்த்துட்டு தான் வந்துட்டு ஸோ இதை தமிழில் பண்ணுறோம், நீங்கள் இதில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் படம் பார்த்தேன். ஐ வாஸ் டோட்டலி இம்ப்ரெஸ்ட். ஸோ இளம்பூரம் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. இட் ஹேட் மேட் அ லாட் ஆஃப் ஃபெஸ்டிவல் ரவுண்ட்ஸ் அந்த படம். ஸோ இப்போ என்னோட வேலை என்னவா இருந்ததுன்னா அதை கெடுக்கக்கூடாது. அண்ட் இது ஒரு அடல்ட் ஃபேமிலி என்டர்டெய்னருங்கிற ஒரு இதை வந்து இது பண்ணியிருக்கிறதுனால யாரும் முகம் சுழிக்கிறபடியாக எதுவும் எழுதக்கூடாது. அதை மெயின்டைன் பண்ணுறது தான் என்னோட முக்கியமான வேலையாக இருக்குது. அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். அண்ட் படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படத்தில் என்னோட வேலை செஞ்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்டர் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு பெரிய பிரேக் த்ரூன்னு சொல்லலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு 35-40 படம் நடிச்சிருந்தாலும் கூட முதல் படத்தில் கிடைச்ச வாய்ப்புன்னா அந்த மாதிரியான கதாபாத்திரம் வந்து எனக்கு சரியாக அமையலை. ஏன்னா அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட்ங்கிறத நான் எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும். பொதுவாக என்ன வந்து நக்கலைட்ஸில் தான் நிறைய பேருக்கு அறிமுகமாயிருக்கிறேன். அதில் வந்து என்னை வந்து ஒரு காமெடி அம்மாவாக தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நான் எவால்வ் ஆகிருக்கிறேன். அதுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை தயாரிப்பாளருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா ஒரு கலைஞர் வந்து பெருமா ஒரு பேஸ் மட்டும் வந்து பார்க்காது. ஏன்னா ஒரு கலைஞருக்கு எல்லாமாவும் நடிக்க தெரியணும், எல்லா நவரசங்களும் தெரியப்படுத்தலையே. அந்த மாதிரியான ஸ்கோப் இதில் கிடைச்சிருக்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக வந்து எனக்கு நல்ல படமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் அதை ஆதரிப்பீங்கன்னு கட்டாயம் நம்புகிறேன். இது வந்து கதைப்படி பார்த்தா இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு சாவுன்றது வீடு புத்தருக்கே தவிர்க்க முடியலையே. அந்த மாதிரியான ஒரு சாவு தான். இந்த சாவை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது. எல்லா வீட்லேயும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஏழையெல்லாம் வரும் எப்படியோ. ஆனால் அது என்டர்டெய்னராக இருக்கும் நிறைய பேருக்கு. எவ்வளோ சீரியஸாக வந்து அழுதுட்டு எல்லாம் இருந்தால் கூட இங்கே சில சைட்லாம் நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு என்டர்டெய்னராக நிறைய விஷயங்கள் இருக்கும். நாங்கள் நடிக்கிறவங்களாம் ரொம்ப சீரியஸாக அழுதுட்டு இருக்கும் கூட நான் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அது பெரிய பெரிய நகைச்சுவையாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையை அப்படித்தான் எடுத்துக்கணும். யதார்த்தத்தில் அப்படி தானே எல்லாம் வந்துட்டு அழுது போனாலும் எதுவும் வரப்போறதில்லை. ஆனால் வந்து வாழ்க்கை நான் வாழ்ந்து தான் ஆகணும். அந்த எனக்கு நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாம் வந்து நகைச்சுவையோடு தான் அணுகணும். அப்போ தான் வந்து வாழ்க்கையே லைட்டாக இருக்கும். அப்படி அந்த உணர்வை நல்லா கடத்திருக்காங்க இந்த படத்தில். எல்லாம் கூட வேலை செஞ்ச எல்லா பையனாக நடிச்சங்க எல்லாருமே வந்து உண்மையிலேயே வந்துட்டு இந்த பாண்டு எங்களுக்கு கிடைச்சதுனால தான் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. அதனால் எனக்கு கூட வேலை செஞ்ச எல்லா கலைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுக்க நன்றி. இங்கே வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி. ஏன்னா அடிக்கடி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் இவங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றி. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா டைரக்டர் சாருக்கும் கார்த்திக் சாருக்கும் சசி சார் வந்தோடனே சொன்னார், சார் ரொம்ப பிடிக்கும்
அப்படின்னு. நான் ஒன்றா கார்த்திக் சுப்ராஜ், நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் படத்தில் நடிக்கணும்னா உங்களுக்கு எங்களால் எழுத முடியலையே சார் அப்படின்னாங்க. சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் படத்தில் நடிக்கிறவங்க தான் வெளில தெரிவாங்க. எனக்கு இளங்கோ ராம் சாரை பொறுத்த வரைக்கும் சுந்தர் சி அவர் எப்படி கலகலான்னு ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்ணுறவங்க இன்னும் ஆகி ஜாலியாக எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசித்து எடுத்துக்கிட்டு இருந்தார். சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம். நான் ஒவ்வொரு நடிகர்களையும் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். முனிஷ்காந்த் அவ்வளோ இயல்பாக ரொம்ப இன்வால்வாகவே அப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் கிங்ஸ்லி பாரு, அவர் ஒரு ஸ்டைல், இவங்கெல்லாம் பாருங்க ரசிச்சுக்கிட்டே இருந்தார். பாலதேவன் அவர் தனியாக கலக்கிட்டு இருந்தார். எல்லா ஆர்டிஸ்டுமே கலக்கிருக்காங்க. மெயினாக வைபவ் சாரும் சுனில் சாரும் பின்னிட்டாங்க இந்த படத்தில். தனலட்சுமி மேடம் நம்ம பார்க்க அப்படி இருக்கு, படம் ஃபுல்லாக அசந்திருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டர் சேரும். ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறது ரொம்ப பெருமையாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸு. தொடர்ந்து உங்கள் படங்களை நடிக்கணும், உங்கள் ஆதரவு வேணும். கலகலன்னு ஜாலியான படம், குடும்பத்தோடு எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க. பெருசு, ரொம்ப பெருசு. நன்றி. முதல்ல என்னை பெற்ற இறைவனாக எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டு, எனக்கு காமெடி வரும் அப்படின்னு நினச்சி இது வாய்ப்பு எடுத்த ப்ரொடியூசர் மாப்பிள்ள கார்த்திகேயன், டைரக்டர் ராம் சார் என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்தாங்க. ஒரு கேரக்டர் பண்ணிடுங்க, என் பையன் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க, காமெடி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிடலாம். இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பாருங்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பட் என்னதான் நாங்கள் நடிச்சிருந்தாலும், பணம் போட்டு படம் எடுத்தாலும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதை மக்கள்கிட்ட நல்லபடியாக போய் சேருங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாக எங்கள் அம்மா படம் மீண்டும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பு எடுத்ததற்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு பெருசு லான்ச்சில் எல்லாரையும் மீட் பண்ணுறது. ஃபஸ்ட் டைமாக ஒரு கதை டைரக்டர் சொல்லலை என்கிட்ட. ப்ரொடியூசர் கார்த்திகேயன், ஹீரோ வைபவ், அப்புறம் ஸ்டோன் பெஞ்சில் கல்யாண், பவன் எல்லாருமே இட்டாலியில் மீட் பண்ணி நைட் 2 மணிக்கு சொன்னாங்க இந்த கதை. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம். டைரக்டரும் ஃபாரினர், ஸ்ரீலங்காவில் வந்து பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் ஃபில்ம். எனக்கு கதை கேட்டோன்னே இது எப்படி ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு வர போகிறாங்கங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. பட் படம் பார்த்தா அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், படத்தை ஒர்க் பண்ணோன்னா இல்லாமல் ஒருத்தராக அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படமே. அதை ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க. அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தனலட்சுமி அம்மா எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. சாமிநாதன் சார் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுனில் அண்ட் வைபவ் உண்மையிலேயே கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. உண்மையிலே வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பயங்கர ஏதோ ஹேபிட்ஸ் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க. பாலசரவணன், முனிஷ்காந்த், எல்லா வீட்லையுமே ஒரு ரிலேட்டிவ் இருப்பார். ஐயோ இந்த சித்தப்பா வந்துட்டா முடிஞ்சுன்னு அந்த கேரக்டர் தான் முனிஷ்காந்த் சார். அகைன் சாந்தினி, நிஹாரிகா, பியூட்டிஃபுல் ரோல்ஸ். அண்ணி ரோல்ஸ் சார். வைபவ் ஒய்ஃபு, அப்புறம் சுனில் அவங்களோட ஒய்ஃப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரிலேட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கிரேசி மோகன் சாரை. பட் அந்த ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தில். டெஃபினட்டாக காமெடி கிரேசி மோகன் சாரோட ஒரு டச் இருக்குங்க. இட் ஒர்க் அவுட் வெரி வெல். இளவோ சார், ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் பாலாஜி அண்ட் என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சுப்ராஜ், தேங்க்யூ அகைன். ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ்க்கு எனக்கு ஃபர்ஸ்ட் படம். அகைன் ஒரு ஜாலியான காமெடி படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. ரிவ்யூவர்ஸ் ப்ளீஸ், ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக எழுதுறது தான் ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. ஏன்னா லைனாக கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடும். அந்த லைனை நீங்கள் எவ்வளோ அழகாக உங்கள் வேர்ட்ஸை போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நன்றி சொல்லுவேன். கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் கார்த்திக் சார் பெரிய நன்றி, அப்புறம் பாலசரவணன் சார், அப்புறம் வைபவ் சார், அப்புறம் அவங்க ஹீரோயினி டைரக்டர் சார் பெரிய நன்றி, கிங்ஸ்லி சார், ஒரு கருணா சார், கனகதா சார், சாமிநாதன் சார், தனலட்சுமா, அப்புறம் தீபா நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்தேன். சூர்யா சாரை வச்சு பண்ணியிருந்தார். எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் தான் தெரியுமே, அவரே அவங்களுக்கு பாவம் வராது, ஸ்டோன் பெஞ்சில் ஒரு படம் இருக்குது, ஒரு கேரக்டர் இருக்குது, அது என்ன பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வைபவ் சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு, வைபவ் சார் எவ்வளோ அவரோட நான் நடிச்சிருந்தேன்.
அப்போ இது மாதிரி சார் நீங்கள் ஸ்டோன் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஆமாம்மா இங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக சொன்னார். லைனாக சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அட்டாட்டு படம் வந்துச்சு. அவங்க அந்த படம் பேர் சொல்லுவாங்கள, ஆனால் அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, நான் இது அட்டாட்டு படம் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா. இல்லை சார் நான் வரல அப்படின்ட்டேன். ஆனால் இந்த கதையை பொறுத்தளவு சொல்லும் போது அதில் அந்த பெரிய முகாந்திரமே இல்லை. ரொம்ப கேட்கும்போது இதில் அவ்வளோ பெருசாக இல்லையே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு அதில் அப்படி தான் நான் உள்ள வந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக இது ஒரு நல்ல படம், அது ஒரு அட்டல் படமாக இருக்காது அப்படின்ற இது வந்துச்சு. அதுபடி கண்டிப்பாக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. பாருங்க, நன்றி. ஆமாம் சார், இந்த படத்துல அந்த மாதிரி சொல்லக்கூடாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதில் வந்து இயக்குனருக்கு பெரிய நன்றி சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒப்படைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாரு. அதுக்கு பெரிய நன்றி. ஓகே, தேங்க்யூ. முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சராஜாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 4 பேர் 10 பேர் மேலே நாக்கு தள்ளோம். இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி தெரியல. ட்ரை பண்ணலாம். கார்த்திகா, இது 14வது ப்ரொடக்ஷன். எனக்கு இந்த ஃபஸ்ட்டு போடணும் அநியாயம் தராது. நான் பெரிய ஃபேன் தர உங்களுக்கு காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் எப்படிதான் இருக்கிற ஒரு விஷயம் யோசிச்சா தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட எதுவும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. நிஜமாக சொல்கிறேன். அதை கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எப்படி இருந்தாலும் தூக்கத்தில் கனவுல கூட யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை. இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. என்னங்க உங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சா சார், நான் அப்படிதான் சார் கூப்பிடுவேன், சசி சார், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன், யார் ஹீரோ இருக்குது, சுனிலா வைபவா. ஆனால் என் தலைவர் பீட் பண்ணிட்டாங்கல்ல, ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்கேன் சார். அது வைபவ பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வரும்போது ஒரு கட்டிங் போட்டு தான் வருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் இல்லை. என்ன வைபவ் ஒன்று பார்த்தா பேசிக்கிறேன், எங்கேயோ பார்த்துட்டு எக்கோ வரா, கேட்குதா இல்லையா? இல்லைண்ணா எக்கோ வந்துருக்கீங்க, எவ்வளோ பேர் பேசுறாங்கண்ணா. இப்போ ஓகேவா? ஓ அங்கே கேட்காதா? ஓ ஓகே ஓகே, கண்டிப்பாக. ஆனால் தலைவர் வந்து ட்ரெஸ்ஸிங் போடாமல் அனுபவத்து ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் பண்ணாமல் ஒரு அனுபவத்தை வந்து நம்ம சுனிலால் தான் முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவர் இல்லை எங்கே 500 கோடி. சரி பாலா, ரப்பர் பந்து பாலா, நமக்குலாம் ஏதாவது ஒரு படம் தான் மாட்டோம். டாக்டர் மாதிரி இல்லை, நடிச்சுட்டே இருந்தாலும் ஏதாவது மாட்டோம். அந்த மாதிரி பாலா, கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போம்னா எல்லாமே நடிப்போம். ஆனால் அவங்க அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாப்புல. இப்படி தான் நடிப்பாப்புல. அதில் வந்து நீ கிரேட் இருக்கண்ணா. நான் அதில் கூட பார்த்தேன். நாங்களும் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், நீ ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ண பாரு. அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் அப்பா சார், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான். ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை சார். 100 படமாக சார் நடிச்சிட்டீங்க. எப்போ தான் சார் நடிக்கிறீங்க? ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா, எனக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில் தான் இருக்கு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கக்கா தங்கச்சி விட்டு வந்துட்டீங்க, வரலையா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன். இந்த படம் நம்ம சாமியார் சார், நொடு சம்பா சாமியார் தான் சொல்லவே வேணாம். நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவர் காமெடிலாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாத்துக்குமே நானும் அவங்க ஃபேன் தான்.
முனிஷ்காந்த் சித்தப்பா அவரும் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. அவர்லாம் சொல்ல மாநகரம் எல்லா படம் பார்த்துட்டு புகழ ரீதியாக மகராஜாவும் ஒன்று பண்ணியிருந்தாரு. எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங்கில் வந்து நிகாதிகா மேடம், சாந்தி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாதிகா மேடம் வந்து பெரிய அவங்களுக்கு தெரியாத ஆளுங்கிறது இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுலாம் பெரிய பெரிய அவங்க கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேறு வழி இல்லைன்னு வந்து உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான். அவங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைனஸ் கிடைக்கும் மேடம். தேங்க்யூ எல்லாரை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த மிகச்சிறப்பான விழாவுக்கு வந்ததுக்கு. பெருசு இந்த படம் வந்து கூப்பிட்டு எனக்கு லைன் சொல்லும்போது நானும் எல்லாரும் ஷாக்காக இருப்பாங்க. அந்த லைனை கேட்டோடனே நானும் பயங்கரமாக ஷாக்கானேன். இது எப்படி, என்ன இது, எப்படி செய்ய போகிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு ஓகே அவங்க செம்ம விஷயம் சொல்லி ஒரு அடல்ட் காமெடியை வந்து எவ்வளோ சிறப்பாக எல்லாரும் பார்க்குறபடி, அதாவது அடல்ட்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை எப்படி நீட்டாக நரேட் பண்ணணும், எப்படி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்ற விஷயம் நமக்கு தெளிவாக இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லாமல் அதை அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன பேப்பரில் அவர் எழுதியிருந்தாரோ, ஸ்கிரிப்டில் என்ன அவர் சொல்லணும்னு நினச்சாரோ அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அதில் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் இளங்கோவன் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் கூட தொடர்ந்து பயணம் பண்ணணும். ஆமாம், விடமாட்டேன் உங்களை. அதனால் நீங்கள் வந்து எல்லா படத்தையும் எனக்கு கேரக்டர் எழுதியிருக்கீங்க. அதுக்கு அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சிந்தானம் சார், கார்த்திக் சிவராஜ் ப்ரோ, ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முன்னாடியே வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து நம்ம ஒரு அசோசியேட் ஆகணும், நம்ம ஸ்டோன் பெஞ்ச் படங்களில் நடிக்கணும், கார்த்திக் சுப்பராஜோட இயக்கத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்டில் கிட்ட போய் கடைசியில் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அப்படி மிஸ் ஆனதை கூட நமக்கு ஃபோன் பண்ணி அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஒரு கேர் தெரியும். அந்த அளவுக்கு இங்கே எல்லாருமே டோட்டல் இந்த படத்தோட ப்ராசஸில் அவ்வளோ மிகச்சிறப்பாக கேர் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதே மாதிரி இது வந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு இருக்கும், என்னோட கரியருக்கு இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு கார்த்திக் சுப்பராஜுக்கும் கார்த்திக் சிந்தானம் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான், அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய படத்தில் வந்து ஷாக் ஆகிற மொமெண்ட்ஸ் இருக்கும். பேயை பார்த்து ஷாக் ஆகலாம், ஒரு மிருகத்தை பார்த்து ஷாக் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம கத்தி எடுத்து குத்தா வராங்க அப்படின்னா ஷாக் ஆகலாம். ஏன்னா அதெல்லாம் உண்மையிலேயே பயம் இருக்கும், ஷாக் ஆகலாம். இங்கே வந்து எப்படி ஷாக் ஆகுது, ஷாக் வந்து சிரிப்பு தான் வருது. முதல்ல நாங்கள் ஸ்பாட்டில் வந்து சிரிக்காமல் இருக்கணும், ஆனால் பயங்கரமாக ஷாக் ஆகணும். இது அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதாவது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து ஒன்று பண்ணிட்டு போவாங்க. நாங்கள் எதை பார்த்து ஷாக் ஆகணுமோ அதை வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து அவ்வளோ அந்த மூடே போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகி மறுபடியும் அந்த மூடுக்கு வந்து அதை வந்து பார்த்து ஷாக்காகி நடிக்கிறதுக்கு படம்ல அவ்வளோ ஷாக் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் அடித்து சொன்னேன், இதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் வராது, யாராலும் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி யாரும் நாங்கள் யாருமே இதுக்கப்புறம் படமும் இது மாதிரி ஒன்று நடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அவ்வளோ சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷனர்ஸுக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. வைபவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதாவது வைபவ் ப்ரோ ஆகட்டும், சுனிலன் ஆகட்டும், உண்மையிலே வந்து இந்த படம் முடியும் போது நாங்கள்லாம் நானும் அவங்க கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி ஆகிட்டேன். அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து என்ன பயங்கரமாக கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், இல்லை இந்த டைலாக் வந்து பாலசரவணன் பேசணும், இந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வைபவ் ப்ரோவுக்கும் சுனில் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு பெரிய நன்றி நான் டைரக்டர் சாருக்கு சொல்லிக்கிறேன்.
இவர் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரான ஒரு ஃப்ரீடம். அது ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இம்ப்ரோவைசேஷனாக தேவையில்லை, இருக்கிற ஸ்கிரிப்டை ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டோம்னாலே அதுவே பெரிய விஷயம். பட் இருந்தாலும் எவ்வளோ நாள் டைம் கொடுப்பார் ஒரு கேரக்டர் வந்து இம்ப்ரோவைஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அவங்ககிட்ட இருந்து என்ன வரப்போகுது, என்ன எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு பொறுமையாக கடைசியாக வேணாம்னு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட முனிஸ்கான் ப்ரோலாம் 3/4 நேரம் போராடுவார் ஒரே ஒரு வார்த்தைக்காக. நல்லா இருக்கு பட் வேணாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறீங்களா ப்ரோ, அது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி ப்ரோ. தொடர்ந்து உங்கள் படங்களில் பண்ணிகிட்டே இருக்கணும். கார்த்திக் சுப்பராஜ் ப்ரோ ரொம்ப நாளாக வெயிட்டி, உங்களுடைய ரைட்டிங்கில் நடிக்கிறதுக்காக ஈகர்லி வெயிட்டி ப்ரோ. இதுக்கப்புறம் நடந்துருக்கு தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ப்ரோ. பெருசு நின்று பேசும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பெருசாக அமைஞ்சிருக்கு. என்னோட 3rd ரிலீஸ் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் கார்த்திக் ராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு. நான் உண்மையாக நிச்சயமாக சத்தியமாக இந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்லை, அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இன்னொரு சார் எப்படி சார் யோசிச்சிங்க இந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் டைம் சினாப்சிஸ் அனுப்பும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி இருக்குமா, இது ஃபிக்ஷனா, இல்லை இந்த படம் நம்ம பண்ணலாமா, எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் சார் நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுமே கொஞ்சம் பெருசாக யோசிப்பாங்க, நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சுட்டீங்க சார். ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் சார், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இவ்வளோ பெரிய ஆன்சாம்பிள் காஸ்ட் இருக்கும்போது எல்லாருக்குமே ஈக்குவல் ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் மை ஸ்க்ரீன் டைம் அண்ட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட காஸ்ட், எஸ்பெஷலி ஹீரோஸ் வைபவ் காரு அண்ட் சுனில் காரு. அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஐ திங்க் இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளஷர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும், எப்போவுமே அண்ணன் தம்பி போட்டி போட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஷூட்டிங் ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ இந்த கேரளன் கல்ச்சரில் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது வந்து நடக்கவே நடக்காது. பட் இந்த படத்தில் நிறைய லஞ்ச் பிரேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே உட்காந்து கூட உட்காந்து சாப்பிட்டோம். அது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பெரிய காஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தனலக்ஷ்மி மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க. தீபாக்கா, கருணாகரன் சார், ரெட்டின் சார், கஜராஜ் சார் அவர் எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாரு எனக்கு, டைலாக் மாடுலேஷன்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. சுவாமிநாதன் சார். ஸோ ஒரு ஃபுல் காமெடி பட்டாலும் அந்த படத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ஜாலியாக இந்த படம் பார்ப்பீங்க. பெருசுன்னு சொல்கிறோம், என்னதான் பெருசு அப்படின்றது March 14th வந்து தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, என்ன அவ்வளோ டேக் கேர் பண்ணாங்க. எஸ்பெஷலி வெங்கட், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, டிஓபி எல்லாருக்குமே. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு சூப்பர் படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எல்ஐசி மாமா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நன்றி. நிறையா கூட கூட ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன சார்? கேமராமேனுக்கு நன்றி. அவர் நம்ம நண்பர் தான், டப்பாட்டி சார். சாரி உங்கள் பேர் மறந்துட்டேன். பாலசரவணன் சார் பண்ண கிரேட் ஜாப். நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. ஸோ சாரி, யாருக்கெல்லாம் ரிட்டர்னா மன்னிச்சுக்கோம். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம் அண்ட் ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ், ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் மீட் கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்ஸம் பர்சன். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அவரோட பேரம்? இந்த கேள்வி யார் கேட்க சொன்னா? அவர் தான் சொன்னாரா? இல்லை, நான் அவர்கிட்ட நான் முன்ன பின்ன பேசுறது கூட இல்லை. ஐ திங்க் சுனில் சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன்னா. ஸோ ஜெயிலரில் பார்த்துருக்கு, அதுக்கு அவரை பற்றி நான் பெரிய ஒர்க்கெலாம் பார்த்ததில்லை. பட் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அண்ட் அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார் செட்டில். ஆனால் படம் பார்த்தா சூப்பராக நடிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. என்ன சுற்றிட்டு இருந்தாரு, ஜாலியாக இருந்தாரு, இப்போ சார் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஏன் வரலன்னு தெரியல. வைபவ் கார் எடுத்துக்கிறாங்க, சுனில் காரு
I think it was lovely working with him and இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பா நிறைய படங்கள் அவர் பிஸி ஆயிடுவார் ஷுவர். Thank you, ma'am. Niharika, I love you so much. I'm so sorry I forgot your name. So Niharika பத்தி சொல்லணும். Sorry நிறைய பேர் இருக்கிறதுனால பேர்ல மறந்து போகுது. She's a beautiful person and நிறைய காம்பினேஷன்ஸ் எங்க ரெண்டு பேருக்கு and heroines அவ்வளோ பாண்ட் ஆகிறது ரொம்ப ரேர் பட் இந்த படத்தில் அவ்வளோ பாண்டிங் இன்னைக்கு இருந்துச்சு. It was truly a pleasure to work with her and கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா she's here to stay. Thank you so much. Thank you. Hello, என் ஜாபே பேசுறதா ஆனால் எனக்கு பேச I'm just so nervous to say anything. Firstly, I just want to say thank you to Balaji sir. அவங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட முதல் தடவை சொன்னாங்க அண்ட் கேட்ட உடனே he could envision me. அவங்க யூடியூப் வீடியோஸ் எப்போ 10 years back இது ஒரு பார்த்து he was like I see you in this. And then thank you to Elango sir for trusting me with his little baby that is Perisal and trusting that I could do this film. And I don't know where to start with Karthik Subbaraj sir and Karthikeya sir. Thank you. எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கார்த்திக் சுப்பராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணணும் எனக்கு ஸ்டார்டிங்கே மூணு கொடுத்துட்டாங்க. ஐ ஷுட் தேங்க் மை ஸ்டார்ஸ் அண்ட் மை லக். Thank you so much Karthikeya sir. I think more than anybody else on this team and the family and சொன்னாங்க நிஜமாவே அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதே என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கிறதுக்கு ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் in this film நான் ஸ்கூல் காலேஜ்ல இருந்தப்போ இது பார்த்துருக்கேன். ஸோ டு ஒர்க் alongside them has just been nothing but a dream. இப்போ எனக்கு தெரியல இல்லைன்னா நான் என்னமோ சொல்லிடுவேன் நீங்கள் ரீல் கட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் இப்போ மூவியில் நடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாக் அவே. பட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. ஹவ் டு யூ ஃபீல் வித் இட்? I'm feeling really nervous and I'm feeling like I hope you don't ask me more questions. But I'm feeling very grateful actually. A 16-year-old me would have never even dreamt of something like this. Oh, sorry. Start பண்ணிட்டா திரும்ப. Okay. As a 16-year-old teenager, நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன் சும்மா சைடில் அந்த ஹாபிக்கு தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நின்று ஐ நெவர் தாட் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒர்க் பண்ணது ஜிகர் தாண்டாவோட ப்ரமோஷன்ஸ்க்காக. நான் என் படமே ப்ரமோட் பண்ணுவேன்னு எப்போ யோசிக்கல. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அகேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு கொஸ்டின் இருக்கா? நான் தேங்க்யூ. 2025 ஸ்டோன் பெஞ்சுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுது. பெருசு ரொம்ப பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு படம். எங்கள் ரெட்ரோ இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சார், கருப்பு இங்கிலீஷ்காரர் எங்கள் கார்த்திக் சந்தானம் சார், அவர் கூப்பிட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம், நான் படம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு படம் பிடிச்சா பண்ணுங்க அப்படிங்க. ஜென்ரலாகவே அவங்க இருக்கு ஸ்டோன் பெஞ்சுக்கு அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பிஸ்னஸ் தாண்டி ஒரு பேஷனேட்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அதர் லாங்குவேஜோட படத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணணும், அதுலேருந்து கலெக்ஷனே வராட்டினாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல சினிமாவை ஆடியன்ஸை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னாலே எனக்கு ஒரு தனி எனர்ஜி வரும். ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக தான் அதை பண்ணுவேன். பெருசு நான் படம் பார்த்துட்டேங்க, படம் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம கார்த்திக் சந்தானம் சார். படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஜென்ரலாக இன்னைக்கு ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு 48 மினிட் அல்லது வந்து 38 மினிட் வந்து பெருசாக ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம படம் அதெல்லாம் இல்லை, படம் ஸ்டார்ட் ஆன உடனே ட்விஸ்ட்டு தான். பெருசாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாரு. எனக்கு ஷாக்கு, என்ன ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே டாப் கியர் போட்டாரு. இதுக்கு மேலே இது எப்படி கதையாக எப்படி போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்தா நிறைய பேர் பிக் பாஸ் பார்த்துருக்கோம். பிக் பாஸில் வந்து ஒரு கேம் வச்சு வேற கேரக்டரை கொண்டாந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ண வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட்டு ஒவ்வொருத்தராக இன்ட்ரோ ஆவாங்க. அந்த ஒவ்வொரு இன்ட்ரோ ஆன ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதாவது
வந்து என்னென்னா அதை ரொம்ப ரொம்ப அழகாக நீங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து அது எடுத்துக்கிட்ட மைய கருத்துங்கிறது வந்து ரொம்ப ஒரு இடம் கூட மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு அதை பண்ண வச்சுருக்காங்க. நான் ஒவ்வொரு கேரக்டராக இம்ப்ரூவ் ஆகும்போது ஒரு 2 மருமக்கள் அங்கேருந்து உள்ளே வர்றாங்கன்னு சரி இவங்களுக்கான டயலாகோ அல்லது இவங்களுக்கோட பார்ட்டிசிபேஷனோ என்னவா இருக்கும், அது எதுவாக இருந்துச்சுன்னா கூட ஒரு மாதிரி இருக்குங்க அப்படி. அது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ரைட்டிங்காக சொல்கிறேன், டைரக்டராக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்கள் அது ஒரு எமோஷன். இப்போ நம்ம தனலட்சுமி அம்மாவெல்லாம் நமக்கு ஒரு மனோரமா ஆட்சி கிடைச்ச மாதிரி அடிச்சு பிரிஞ்சு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தீனி கிடைச்சிருக்கு. இவங்க தீபாக்கா சான்ஸே கிடையாது அந்த காம்பினேஷனு. அந்த தீபாக்கா பார்த்தவங்கன்னா அவங்கள பார்க்க ஆரம்பிச்சப்ப சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. என்னன்னா அதான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி யார் நீ பெரியாளா, நீ இதில் ஸ்கோர் பண்ணியா, அடுத்த சீனில் நான் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படிங்கிற லெவலில் தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். அந்த அம்மா சொல்லுவாங்க, டேய் உன் அப்பா வந்து எவ்வளோ கெத்தாக அந்த ஊருக்குள்ளே திரும்பிக்கிட்டு இருந்தவன், அவனை இப்படி தான் நம்ம இந்த ஊர் மக்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு மாதிரி அந்த அவ்வளோ ஃபன்னாக போயிட்டு இருக்கப்ப அந்த ஃபன்னோட மீட்ரு குறையாம ஒரு விஷயம் அதுக்குள்ள ஸ்ட்ராங்காக கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டு அடுத்தது அந்த போயிட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்லணும், ஹீரோ அண்ணன் ஹீரோயினோட உள்ள கெமிஸ்ட்ரியை விட அண்ணன் தம்பியோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகா உட்காந்துட்டு ஒரு காருக்குள்ள உட்காந்துட்டு ஒரு அண்ணனும் தம்பியும் அப்பா இறந்தப்ப உட்காந்துட்டு பேசுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு. அந்த கெமிஸ்ட்ரி ஒரு ரியலாக ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உனக்கு வந்து ஒரு அடிபட்டு போயிருந்தப்ப அப்பா வந்து தூக்கி போட்டு போனாரு அப்படின்னு சொல்றது வந்து இதெல்லாம் வந்து அப்படியே பாசிங்கில் வந்துருமே ஒழிய மெயின் கோர் வந்து ஹியூமர்லேயே நின்றுட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து கிங்லி சார், இந்த பக்கம் வந்து முனிஷ்காந்த் சார், நம்ம பாலசுப்ரமணியன் பிரதர் அடி என்னன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் மாதிரி இருந்துச்சுங்க. அதை வந்து என்னன்னா ரைட்டிங் நம்ம ரைட்டர் பற்றி சொல்லணும். அவர் வந்து இந்த ஒரத்தநாட்டில் உள்ள ஒரு பேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரத்தநாடை சுற்றி உள்ள வாழ்வியலை அந்த 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 வந்து ஒரு இறந்த வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதையெல்லாம் எடுத்தாந்து அதில் திட்டுறதுக்காக பயன்படுத்துகிற வார்த்தையை கூட அந்த பர்டிகுலராக அந்த ஊரோட சொல்லாதவரை எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு முழுக்க ஒரு உயிர்ப்போட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்மா. ஸ்டோன் பெஞ்ச் எவ்வளோ பேஷனட்டோட படம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பேஷனட்டோட பண்ணதுக்கு தவறு இல்லாத ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்க எந்த ஆர்டிஸ்ட்டை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு அந்த படத்தில் உள்ள சீக்வன்ஸாக அந்த கேரக்டராக அவங்கள உள்வாங்கி பார்க்க முடியுது. எனக்கு தெரியல இவங்க அடுத்தடுத்த படங்கள் பண்ணாங்க கூட இந்த படத்தில் உள்ள கேரக்டரை வந்து நான் வந்து மறந்துட்டு அடுத்த கேரக்டர் பார்க்கறதுக்கே ஒரு டைம் எடுக்கணும்னு தோணுது. மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் நன்றி வந்ததுக்கு பெருசு. முக்கியமாக ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள் ஃபர்ஸ்ட். முக்கியமாக டிரெக்டர் ராம் அந்த ரதான் டிண்டிகோ பார்த்துட்டு அவர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் ஏஷியான்னு சொல்லிட்டு இந்த படத்தை இங்கே பண்ணுறதுக்கு யார் வேணாலும் முதலீடு பண்ணணும், அது ஒரு நல்ல கதைக்கு. ஆனால் அந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேனரும் அதுக்கான நல்ல தயாரிப்பாளர் வேணும் அப்படின்ட்டு உடனே அவர் சொன்னது வந்து கார்த்திகேயன் சந்தானம் அண்ட் கார்த்திக் சுப்ரர். அண்ட் உடனே ராமண்ணா கார்த்திக் கால் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துருக்கேன். அவரும் உடனே வாங்க பார்த்துட்டு டே லவ் டே அப்படி தான் இந்த பெருசு வந்தது. ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக இதை நல்லா முடிச்சிருந்துருக்கோம். எப்படி எனக்கு இந்த 80s வர சில படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆண் பாவம், நேற்று தென் இன்று போய் நாளைவா, மைக்கேல் மதன காமராஜன் 90s. அப்போ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதோட கம்பேர் பண்ணுறது மிகவும் அபத்தமானது. ஏன்னா அதெல்லாம் கல்ட் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜாலியாக 2 மணி நேரம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க.
எந்த ஒரு அடல்ட் காமெடினாலும் ஒரு விரசமாவோ முகம் சுளிக்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் வைபோ அண்ட் அண்ணா சுனில் அண்ணா. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எப்பயுமே காமெடி வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த வைபோ எப்படின்னா கரண்ட்லி உள்ள ஹீரோஸில் காமெடி வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் அவர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதை நான் காமெடி பண்ண போகிறேன்ட்டு சொல்லாமல் காமெடி அப்படியே ஃப்ளோவில் அடித்து போயிட்டே இருப்பார். ஸோ ஸ்பெஷலி வைபோ அந்த மாதிரி ஆக்டர். ஸோ ஐம் ஸோ பிளஸ். ஏன்னா இந்த கதை பார்த்தோன்னே கார்த்திக் சுப்ராஜ் சொன்னார் வைபவும் சுனில் அண்ணாவும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஐ வாஸ் லைக், ஏன்னா எனக்கு 2 பேரும் பிடிக்கும். சுனில் அண்ணா சொல்லணும்னா இஸ் அவுட்ஸ்டாண்டிங், இஸ் அ குட் பர்ஃபார்மர். அது ஏன்னா டாக்டர் பார்க்கலையோ அவர் படங்கள் பார்க்கலாம் ஏன் நிறைய நடிக்கிறாருன்னு எனக்கு ஆதங்கமாக இருக்கும். அதை வந்து எனக்கு நான் என் படத்தில் பூர்த்தி செஞ்சுட்டேன். ஸோ வெரி குட். அந்த மாதிரி தென் எல்லாமே கனமம்மா கலக்கியிருப்பாங்க. சுவாமிநாதன் அண்ணா, ஐயோ நானும் கார்த்திகேயன்லாம் உங்கள் ஃபேன்ஸ். அவர் சொல்லிட்டே இருப்பார், கார்த்திகேயன் சாமிநாதன் வேணுமா, சாமிநாதன் அண்ணா போட்டுருவோமா அப்படின்னா ஓகே கொண்டு வாங்க. அந்த மாதிரி கஜாங்கு டூ குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ வில் சே ப்ரௌட்லி, ஐ கேன் சே கார்த்திக் சுப்ராஜ் படங்களில் பார்க்குற கஜாங்களோட நம்ம படத்தில் பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். அட்டகாசமாக கலக்கியிருப்பாரு. It was awesome, so good. Then கருணா அண்ணா முதலே சொல்லிட்டாங்க, ஒரு மீட்டரில் வந்து கரெக்டாக கொண்டு போவார். ஒரு ரொம்ப ஃப்ளாட்டான கேரக்டரையும் நல்லா கொண்டு வருவார், நல்ல கேரக்டர் அதுக்கு மேலே மெருகேற்றுவார். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கருணா. கிங்ஸ்லி அண்ணாலாம் நான் பேசவே கூடாது, அவர் வந்தாலே பிடிச்சிருவாங்க ஆடியன்ஸ். அந்த மாதிரி அழகாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க காஸ்ட் அண்ட் க்ரூ. ஆனால் முனிஷ் அண்ணா எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். உடனே சார் இதை பண்ணுவோமான்னு ஒரு சாரி ஓகே. ஸோ முனிஷ் அண்ணா அந்த மாதிரி நான் இதை எப்படி பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோன்னு ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். இந்த மாதிரி இந்த பண்ண நல்லா இருக்கணும் ரொம்ப அந்த மாதிரி. தென் சாந்தினி போத்தா எக்ஸ்ட்ரீம்லி கோஆப்ரேட்டிவ். ரொம்ப இந்த காமெடி எப்படி பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் ஜாயின்ஸ் லைக் சுனில் அண்ணா, வைபோ, முனிஷ் அண்ணா, சாமிநாதன். ஸோ தி ஹேவ் டு ஃபைட். அந்த மாதிரி கரெக்டாக பண்ணாங்க. ஏன்னா தனம் அம்மா, தீபா அக்காலாம் பிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபைனலி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் பாலா. ஏன்னா வைபோட காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் சட்டில் அடிச்சுட்டு இருப்பாரு, அதே மீட்டரில் பாலாவும் இருப்பார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாலா வந்து பயங்கர அவரோட, நானும் ரொம்ப ஃபேன், பாலாவோட ஃபேன். ஸோ அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் எப்படின்னா அதான் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். எந்த இடத்துலையும் முகம் சுளிக்க முடியாத அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரிலாம் நாங்கள் எடுக்கவும் இல்லை. ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு நல்ல படமாக எடுத்திருக்கோம். அண்ட் ஸ்பெஷலி இப்படி நல்ல படம் வர்றதுக்காகவே ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ப்ளஸ் இந்த ஏடி டிபார்ட்மெண்ட், ஆல் ப்ரொடக்ஷன் டீம், அப்படி எனக்கு எல்லாமே கிடைச்சது. ஸ்பெஷலி ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சந்தானம், ஆமன் பவாஜா, ஹிரானியா, சசிநாதா அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் சக்திவேல். அவர் பேசுறதுல நான் ரசிச்சு கேட்டுருந்தேன். ஏன்னா அவர் அந்த படத்தை ரசிச்சனால தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ மற்றவங்களாம் எல்லாம் நடிச்சவங்க, அதில் இருந்தவங்க, இவர் பார்வையாளர், ஒரு ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸாக அவர் ரசிச்சு பேசுறது எனக்கு கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிட்டாரு, அவ்வளோதான். நத்திங் அபவுட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு நல்ல ஆடியன்ஸ் என் படத்தை ரசிச்சு பார்த்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ரசிச்சு சொன்னீங்க. தென் எகெயின் கார்த்திகேயன் சந்தானம் படத்தை நாங்கள் பிளான் பண்ணி 25 நாள் முடித்தோம். ஃபர்ஸ்ட்டு கார்த்திகேயன் போய் நான் சொன்னது தான், கார்த்திகேயன் நான் சொன்ன மாதிரி 25 நாள் முடிச்சிட்டோம்னா அவர் இல்லைங்க இன்னும் வேணா ஒரு 5 நாள் எடுத்துங்க, இல்லாட்டி இன்னொரு 10 நாள் எடுத்துங்க, எந்த மாதிரி சொன்னார். அண்ட் தேங்க்யூ கல்யாண் அண்ட் சசிநாதா, தேங்க்யூ. அண்ட் பாலாஜி, நாங்கள் 2 பேரும் செம்ம சீட்டில் இருப்போம். ஏன்னா நான் ஒரு நினைப்பேன், அவர் நினைப்பாரு அதே மாதிரி. ஏன்னா ஒரு டிரெக்டர், ரைட்டர், டயலாக் ரைட்டருக்கு ஒரு சீட் இருக்கணும், இல்லாட்டி சரி வராது. அந்த சீட் வில் பி கனெக்டட் வெரி வெல்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தென் ஐ வாண்ட் தேங்க் மை எக்ஸ்டர்னல் டிரெக்டர்ஸ் டீம், வெங்கட், கார்த்திக், விஜய், அருண், and then we have the production team, Adrian, Ashwin, Raj, Ashok, and where are they? So இவங்க ஏன்னா ஒரு நல்ல ஏடி டீமும் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருந்தால் தான் ஒரு படம் எப்பயுமே நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஜய், மை அசிஸ்டன்ட் டிரெக்டர், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பீமல் அண்ட் சுரேஷ் ஆல்சோ.
ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள்லாம் பாருங்கள், உங்களுக்குலாம் பிடிக்கும். விமர்சனங்களை வந்து நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல. ஏன்னா இட்ஸ் ஹெல்த்தி கிரிட்டிசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபில்ம் மேக்கர். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. அதான் நான் என் மனைவியோட பார்த்தேன், வைபவ் அவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க. அதுவே போதும் இந்த படத்தோட எவ்வளோ டீசெண்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 18 வயசு பசங்க வந்து வேணாம், அதுக்குள்ளாக உள்ளவங்க. மற்றபடி பாருங்கள், போரிங் இல்லாமல் ஒரு ஜாலியான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எல்லாம் வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு எனக்கு. ஆனஸ்ட்லி ஐ வாஸ் ரைட்டிங் சம்திங் வெரி சீரியஸ். முதல்ல எடுத்தது ஒரு அம்மா, இலங்கையில் ஒரு அம்மா அவங்க மகனை தேடி போகிறாங்க, யுத்த காலத்தில் அவங்க மிஸ் ஆன மகனை. அப்படி சீரியஸாக அந்த படத்துக்கு ஒரு 5 years ஒர்க் பண்ணேன். அது எனக்கு இன்னும் டைம் தேவைப்பட்டதுனால எனக்கு நிறைய அம்மா அந்த இன்டர்வியூஸ்லாம் போய் அவங்களோட என்ன நடந்தது அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையாக பண்ணலான்னு தான் டென்டிகோ ஆரம்பித்தேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் ஒரு ஏலிஸ் ஃபெஸ்டிவலில், பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எஸ்டோனியாவில் ஒன் ஆஃப் த ஏலிஸ் ஃபெஸ்டிவல், ஒரு 15 ஏலிஸ் ஃபெஸ்டிவல் தான் வேர்ல்டு இருக்குது. அதில் போய் ஸ்பெஷல் வீடியோ வருவாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் எப்படி தோணுன்னு தெரியல, ஒரு சிம்பிளாக ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் பெருசாக வந்திருக்கு. சூப்பர் சிம்பிளாக நினச்சி இன்னைக்கு பெருசாக சூப்பர் சார், வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. முக்கியமாக என்னோட மியூசிக் டிரெக்டர்ஸ் 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அருண் அண்ட் சுந்தரமூர்த்தி. அருண் பாடல்களையும், சுந்தரமூர்த்தி அட்டகாசம் பிஜிஎம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க 2 பேருக்கும். ப்ளஸ் என்னோட எடிட்டர் சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தென் மை டிஓபி சத்யா. ஸோ அதான் எப்பயுமே ஒரு நல்ல காஸ்ட் க்ரூ தான் படம் சக்ஸஸ்ஃபுல். எனக்கு லக்கீலி நல்ல ஒரு காஸ்டிங் க்ரூவையும் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் கார்த்திகேயனும் கார்த்திகராஜ் எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே மச்சாக்காரத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு படம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கள், ட்ரைலர் அனுப்புங்க அப்படிங்க. அதில் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார். ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரும் நம்ம பாலசரவணன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு, ஏங்க என்ன அப்படின்னு திரும்பினேன். நீங்கள் படம் பாருங்கன்னாரு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது 14th நீங்கள் பார்த்தா தான் அந்த இது எப்படி சொல்லுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ சசி அண்ட் தனமம்மா. எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்க கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி, எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக, அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவத்துலலாம் இடிச்சுக்கிட்டு நீ இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ. அண்டு கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் அங்கிள், 107th ஃபிலிம் சூப்பர். அண்டு எங்கள் ஐயோ ரெடி இந்த முனிஷில் எல்லாருக்கும் தேங்க்யூ. மீனா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து 13th 14th சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ. எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் என்னோட நன்றி. அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும். அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்க இல்லையோ, அவங்க வந்து முதல் மரியாதை சிவாஜி சார் ராதா தேடிட்டே இருப்பாங்க, எங்கே சுனில் எங்கே சாந்தி, பயங்கரமான காம்பினேஷன் நடந்தது. அண்டு பாலசரவணன் அவரும் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு யாரை தேடுறாங்க அப்படின்ற மாதிரி 3 பேர் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து 2 கேமரா இருக்கும்போது சத்யா சினிமாட்டோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்துட்டு ஷோல்டரில் போட்டு பண்ணிடுவார். அவரும் மல்டி டேலண்டட் அவர். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சு ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ.
பாலாஜி அவர் சொல்லி ஆகணும். நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிற மாதிரி. இங்கே கல்யாணம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கல்யாணம் இங்கே ஸ்டோன் பெஞ்ச் டீம் அசோக், ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீமே இருக்குது. பெரிய டீம், இந்த பெரிய டீம்லாம் பெருசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு. அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14th நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றதே வந்து வைபவ் இந்த மாதிரி பெருசாக அவங்க பண்ணியிருக்காரு. ஃப்ரம் ஸ்டோன் எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ன்றது நான் வெயிட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ. சக்தி சார் இங்கே சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணார். எனக்கு நானும் இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து 14th வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அவர் ஸ்பீச்லேயே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தாரு. தேங்க்யூ சார். நல்ல பெருசாக ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம் நன்றி தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த படத்தில் வந்து உங்கள் அண்ணன் கூட வந்து ஆமாம் அது சொல்லி ஆகணும். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க இதான நீங்களும் வந்து முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு. இது ரஜினி சார் கமல் சார் ரொம்ப வருஷம் அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஃபோட்டோவுக்கு நிற்க சொன்னாலே ஃபேமிலி ஃபங்க்ஷன் நிற்காதவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துலலாம் நடிச்சு அவன் காம்பினேஷன் பற்றி வேறு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போது எங்கள் நாங்கள் ஒழுங்காக படிக்கலனாலும் எங்கள் அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவார். அவ்வளோதான். இப்படி வாங்க. எப்படி சார் அவர் வந்து டீல் பண்ணீங்க? ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போதே கொஞ்சம் அந்த ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக? இல்லை வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கான். பட் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் படத்தில். அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலாம்னும் போது இல்லை டைலாக்கு ஏதாவது மறந்துட்டாலோ இல்லை திடீர்னு நான் ஏதோ வேலை சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன். ஏன்னா அது பண்ணல அப்படின்னு அது பாரு சாந்தி கூப்பிட்றாரு இன்னும் போயிடும் மறந்து எல்லாத்தையும் மறந்து நான் இந்த படத்தில் தேங்க்யூ சார். அவ்வளோதான். வேற எதுவும் இல்லைங்க. அவ்வளோதான். 14th நிறைய சொல்லணும் இருக்கு. பட் நீங்கள் பாருங்க பெருசாக இருக்கும் பாருங்க. சார் வந்து யூஸ்வலாக நானும் ராம் சார் அடிக்கடி பேசிக்குவோம். அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், கார்த்திக் இந்த மாதிரி படம் பார்த்தேன் நீங்கள் பாருங்கள் ஸ்டோன் பெஞ்சில் தான் பண்ண முடியுமா. அப்படி தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம். கூழாங்கல் ஒரு தடவை பார்த்துட்டு நானும் கார்த்திக் தான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் ப்ரெசென்ட் பண்ணலாமாலாம் பேசினோம். பட் அது மாதிரி நடக்கலை. அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஷன் கம்பெனி இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் மேக்கர் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்டெலாம் வாங்கியிருக்கு பாருங்கள் அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த படம் ரைட் வந்து பெண்ட் இன் த காஃபின் அப்படின்னு இருந்துச்சு. நான் வந்து ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம். பட் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட, நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர். அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர். அதாவது ஃபிலிமில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். அண்ட் நம்ம எழுதுறது நம்ம எழுதும் போது நம்மளுக்கு சிரிப்பு வரும், இல்லை நடிக்கும் போது ஆக்டர் சிரிப்பு வரும். பட் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அந்த சிரிப்பு வர அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் எடுத்திருந்தாரு. ஒரு வீட்டுக்குள்ளே மாதிரி தான் எடுத்திருந்தாரு. பட் அதை பார்த்துட்டு நானும் காட்டிக்கணும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த படம். பட் அப்புறம் கேட்டோம் ஒருத்தர் என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ இதை ரீமேக் பண்ணணும், இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சாக பட்டது வந்து ரைட்டிங். ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது ஏன்னா டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்போ வந்து
ஒரு செம்மையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க். அண்ட் தென் த செகண்ட் சேலஞ்ச் தான் கேஸ்டிங், யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் பாலாஜி கிரேட் ஜாப். பாலாஜி சீரியஸாக நான் படம் பார்த்தேன், ஐ ஃபெல்ட் ஒரு அது சொன்ன மாதிரி தான் ஒரு கிரேசி மோகன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனும். அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃப்லனா there was one zone where I felt like watching ஒரு மைக்கேல் மன்ன காமராஜர் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும், இங்கே எது நடக்கும் பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருக்கும். அந்த மாதிரி he could pull off with his writing. So super work Balaji, first thing. And then second most important of this important aspect of the film வந்து casting தான். ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு 2 பிரதர்ஸ் பற்றின படம் தான். அவரை ஃபஸ்ட்டு அந்த இடத்த படத்துலேயே ஒரு 2 அண்ணன் ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடிகாரன் ஒரு குடிகாரன் கேரக்டர். ஆனால் ஜாலியாக இருப்பான். பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள். அந்த மாதிரி தான் அவர் கேரக்டரைசேஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம். ப்ளஸ் 2 விஷயம், ஒன்று வந்து இங்கே நம்ம இந்த ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணலாம், பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த கான்செப்ட் ஒத்து வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வைபவும் ஒரு அண்ணனும் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு, ஏன்னா வந்து அவர் அப்போ ரியல் லைஃப் ஆயிரும். ஸோ வைபவ் அவங்க அப்பா வேறு பெரிய டேரக்டர் அவர். அப்புறம் நாளைக்கு வந்து என்ன பார்த்து என்ன என் பசங்களை கொண்டு போய் என்ன மாதிரி படம் வச்சு அதுவும் பெருசுன்னு எடுத்துருக்கின்ற மாதிரி. அதனால் அவங்க படம் போட்டு காமிங்கன்னு சொன்னோம். அவங்க பார்த்ததுக்கப்புறம் 2 பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அங்கிள்கிட்டயுமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கிள் நான் சொன்னேன் எங்கள் அப்பாட்டி ஒரு பெர்மிஷன் வாங்கிருக்கேன்னு சொன்னேன். வாங்கினீங்களா? அப்பா ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது. ஒரே நிமிஷம், ஆக்சுவலி கர்ணா அவங்க சொல்றாரு இப்போ ஆக்சுவலியில் நீங்கள் எல்லாரும் சேர்த்து சொல்லாதீங்க, தெலுங்குல இப்போ பெரிய ஆளுநர் நடுவில் பிரேக் பண்ணி சொல்லுங்க. தேங்க்யூ சொல்லுங்க. ஸோ நான் சொன்னேன் அங்கிள்கே பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி. வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தேவர் ஆன் போர்ட், அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஃபிலிம் போயிட்டேன், ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன். ஸோ அப்போ வந்து உங்கள் ஷூட்டிங் போனாங்க, அதெல்லாமே தெரியும். ஸோ அப்பப்போ நான் கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு இருக்குன்னு, நல்லா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போது ரீசெண்டாக தான் படம் பார்த்தேன். ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு. பட் ரீசெண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம். I felt very very happy that we have took this film and produced it in Tamil, and I'm sure because they were matured or adult content da, but still it's a very relatable or funeral comedy and மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி 18 வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம். ஏன்னா நல்ல செம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காங்க. இந்த ஆர்டர்லேயே சொல்லிடுறேன், தனலட்சுமி அம்மாலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த படத்தில் என்ன நான் வந்து ஹைலைட்டாக பார்த்தேன்னா, அப்பார்ட் ஃப்ரம் த ஹியூமர் ஒரு செம எமோஷன் ஒன்று த்ரூ அவுட் த ஃபில்ம் இருக்கும். அதாவது வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அவருக்கும் அவர் பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் வாட் தே மிஸ், அதாவது அவங்க அப்பா உயிரோடு இருக்கிற போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீன்லாம் இருக்கும். டக்குன்னு பயங்கர ஜாலியாக போயிட்டு இருக்க படத்தில் ஒரு செம எமோஷனல் சீனில் வைபவ் அண்ட் சுனில் 2 பேருமே கலக்கிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் தனலட்சுமி மேடம்க்கு அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து அந்த அவமானம் அந்த விஷயங்கள், ஆனாலும் புருஷனை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை, அதுக்கு நடுவில் ஹியூமர் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் சக்திஜா சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, சூப்பர். அண்ட் தென் சாமிநாதன் சார், நான் சொன்னேன் லுலு சபாலேருந்து பெரிய இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் அவரோட பெர்ஃபார்மன்ஸு. ஏன்னா அவரை தெரியும், பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு எல்லாமே தெரியும். இந்த படத்தில் ஒரு சீன் வரும், ஒன்றுமே இல்லை, ஒரு ரிங்டோன் ப்ளே ஆகும், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. நான் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தேன் ஒரு 3 நிமிஷத்துக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஹீ கேன் புல் ஆஃப் அது. அண்ட் அப்பா அவர் அதான் சொன்னேன், மோர் தென் 100 ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் நிறைய படங்கள் நடிச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி நாங்கள் ஸ்டோன் பெஞ்சில் படம் பண்ணுறதுனால அவர் சொல்லுவார், ஏன்னா இந்த படத்தில் எனக்கு என்ன ரோல் அப்படின்லாம் சொல்லுவார். நான் சொல்லுவேன் நீங்கள் டேரக்டரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தில் கேட்டார். நான் சொன்னேன் போய் ஒரு தடவை அவர் பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க, அப்புறமேட்டு நாளைக்கு வந்து என்ன திட்டக்கூடாது, என்ன அந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க என்ன சொல்லக்கூடாது, நீங்கள் போய் கதை பார்த்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அவர் சொன்னார் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாரு. அண்ட் நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என் படங்களில் மற்ற படங்களில் நடித்ததை விட இந்த படத்தில் எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த ஹியூமர் செமையாக வந்துருச்சு. அண்ட் கருணா வந்து எனக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து வி ஹேவ் பீன் ஒர்க்கிங் டுகெதர். பட் ஐ திங்க் ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு ஃபில்ம் நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது, ரொம்ப நிறைய படம் பண்ணுறீங்க இந்த மாதிரி. ஸோ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபிலிம் கருணாவும்
சொல்லவே வேணாம். கருணாக்கு வந்து இந்த ரோல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி ஒரு ஷார்ட் டைம் தான். கருணா கம்பேரிட்டிவ்லி ஒரு ஷார்ட் டைம் தான் வருவார். பட் ஸ்டில் அந்த ஷார்ட் டைமில் ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் he has pulled off something extraordinary. அண்ட் கிங்ஸ்லி சார் அவர் சொல்லலாம், அவர் என்ட்ரியே வந்து எல்லா படங்கள்லையுமே அவரோட என்ட்ரியே பயங்கர நிமரஸாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் there is a lot of moments where அவர் கிங்ஸ்லிக்கும் வைபவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து முனிஷ்காந்த் அவரோட இது. ஸோ அவர் வந்து என்னன்னா ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் என்ட்ரி ஆகும். அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் தான் என்ட்ரி ஆவார். எனக்கு அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு படம் வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு. அதாவது வந்து ஒரு ஊர் சைடு நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு விமானில் அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அது ரொம்ப கிரவுண்டடாக ஆச்சு. அந்த படத்தையும் வந்து ரொம்ப கிரவுண்டடாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் நடக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவரோட கேரக்டர் வந்து முக்கியம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் நிகாரிகா ஐ சீன் லாட் ஆஃப் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா வீடியோஸ் ஆல் இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க ஆஸ் அ கேரக்டர். பிகாஸ் அவங்களுக்கும் சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அந்த ஹியூமர் கொஞ்ச நேரத்தில் வரணுன்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவன் சாந்தினி அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் பாலா சார் வந்து நான் பெரிய ஃபேன். அவருக்குமே நிறைய படங்கள் சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பார். நான் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு 2-3 படங்கள் ஆடிஷன் XX தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம். பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக இருக்காருன்றனால சத்யன் சார் போனோம். பட் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் த கேஸ்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடனரி. அண்ட் வைபவ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. வைபவ் அண்ட் சுனில் 2 பேருமே வந்து சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர எமோஷ்னலாகவும் சில சீன் இருக்குது. அதெல்லாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவர் அதான் ப்ரெஸ் மீட் கூட வரல அவர் அந்தளவுக்கு பெரிய ஆளாக இருக்காரு. ஸோ ஐ திங்க் ஐ டோல்ட் எவ்ரி ஒன். ஸோ கார்த்திகேயனும் இந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீங் ப்ரொடியூசர் இஸ் பிகம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக வந்துருவார் சீக்கிரமே. பெருசுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல், ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ சீக்கிரம் ஐ திங்க் யூ ஹேவ் டு பி அண்ட் தேங்க்யூ சக்தி சார் ஆல்வேஸ். ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சோலான ஒரு ஃபிலிம் வந்து மலையாளம் வந்து இவர்கிட்ட காமிச்சோம். காமிச்சிட்டு சார் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். ஆனால் எதுக்கு சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இல்லை சார் ஆனால் தேட்டரில் போகாது சார். பரவாயில்ல சார் பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து இஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன். ஓகே இவங்க படம் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணி அது பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. நாங்கள் ரைட்ஸ்லாம் வாங்கணுங்க. பட் ஆனால் அந்த ஒன்றும் ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எப்போனாலும் வந்து வி வில் கோ. ஐ திங்க் சார்லி 777 பண்ணோம். சார்லி 777 ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம். அந்த படமே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ திஸ் டைம் வித் பெருசு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரியோட சக்தி சாரோட கோஆர்டினேட் பண்ணுறது, அவர் ரிலீஸ் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி. பிகாஸ் ஐ எம் ஷுர் திஸ் ஃபிலிம் வில் பி அ பிக் சக்ஸஸ் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேக்கேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம். அண்ட் இட்ஸ் வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபில்ம். அண்ட் கிரேட் ஜாப் இளங்கோ அண்ட் ஹோல் டீம், ஹோல் டெக்னிக்கல் டீம், கேஸ்டர் டு எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ பிரசன்ட் மீடியா. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஐம் ஷுர் திஸ் ஃபில்ம் வில் கனெக்ட் டு த ஆடியன்ஸ் அண்ட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. ஏன்னா அடல்ட் அப்படின்னாலே வந்து ஒரு வேறு விதமான கண்ணோட்டம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த படத்தில் நம்ம எப்படி இதை பார்க்கலாம்? அப்போ தான் 1 மணி நேரம் எல்லாரும் பேசிடுறோம். இல்லை இது வந்து என்ன கான்செப்ட் மட்டும்தான் வந்து ஒரு இதுக்கு டெஃபினட்டாக இந்த படத்துக்கு ஏன் தான் கொடுக்கணும். ஏன்னா வந்து நடுவில் ஒரு தடவை கார்த்திகை கூட எனக்கு வந்து இது ஒரு யூஏ கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் நல்லா இருக்காது, ஏசி தான் கிடைக்கணும். ஏன்னா இது கான்செப்டாகவே அடல்ட் தான். ஏன்னா நீங்கள் கில் ஃப்ரீயாக தேட்டரில் உட்காந்து பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 18 வயசு கீழே சின்ன பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு என்ஜாய் த ஃபிலிம். பட் ஆனால் வந்து ஒரு அபோவ் 18 இயர்ஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியாக உங்கள் ஒய்ஃபோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பாவோட அப்பா நடிக்கவே செஞ்சிருக்காரு. ஸோ படமாக ஸோ அதனால் வந்து அப்படி போய் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா யூ வில் என்ஜாய் த ஹியூமர். ஏன்னா அந்த படத்தில் அவர் சொல்கிற மாதிரி பிகினிங்கில் தான் அந்த ஃபஸ்ட்டு அந்த பிகினிங்கே அந்த ஒரு ஷார்ட் வேல்யூவோட ஒரு விஷயம் ஒன்று வந்துடும். பட் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ப்ராப்பர் நான் சொன்ன மாதிரி ஒரு மெட்டில் மன்ன காமராஜன் மாதிரி ஒரு வாட் எவர் கிளாசிக் ஹியூமர் ஃபிலிம் மாதிரி ஒரு சூப்பராக ட்ரீட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் திஸ் ஃபிலிம் இஸ் an adult clean family adult entertainment. ஸோ கண்டிப்பாக வந்து குடும்பத்தோட போய் சிரிக்க வந்து நாங்களாம் ரெடியாக இருக்கலாம். எஸ் குடும்பத்தோட படம் வாட்ச் பண்ணி சிரிக்க நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. அண்ட் ரெட்ரோ மூவியும் எப்படி போயிட்டு இருக்கு சார்? நல்லா போயிட்டு May 1st release and working on the post production.
சூப்பர் சார், வாழ்த்துக்கள், பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ.